ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலியில நம்ம சேல்ஸ் அண்ட் ரிசிப்ட் என்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் வந்திருப்போம். ஸோ அந்த சேல்ஸ் அண்ட் ரிசிப்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம பில் வைஸ் மூலியமா அது கரெக்டாக நம்ம மெயில் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அப்படி பண்ணிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சம் பில்க்கு நம்ம ரிசிப்ட் என்ட்ரி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரிசிப்ட் என்ட்ரியில் நம்ம அந்த பில் வைஸ் ஆப்ஷன் எடுத்து வரலன்னா ஸோ அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா டே புக் போயிடுறேன். டே புக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ட் F2 கொடுத்துட்டு சேஞ்ச் கொடுத்துட்டு ஃபுல் பீரியட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 என்ட்ரி மட்டும் வச்சிருக்கேன். இந்த 3 என்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கு அப்புறம் என்டர் பண்ணினா இங்கே நமக்கு பில் வைஸ் ஆப்ஷன்ன்றது இங்கே எடுத்துருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு என்ட்ரி மேக் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா அதோட பில் நம்பரை இங்கே நேமை கொடுத்து நம்ம நீரபிள்ஸ் கொடுத்து இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா என்ட்ரிலையுமே நம்ம என்ன பண்ணிடலாம். இந்த பில் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணதுக்கப்புறம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நீரபிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான பில் நேம் வந்து இங்கே கொண்டு வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம ஏபிசி பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு கஸ்டமர்ல ஒரு 3 பில் வச்சிருக்கோம். இந்த 3 பில்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன ரிசிப்ட் என்ட்ரி வைக்கல. ஆனால் அமௌண்ட் உள்ள ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிசிப்ட் என்ட்ரி வைக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா இதுக்கு எகேன்ஸ்டா நம்ம ரிசிப்ட் என்ட்ரின்றது வைக்கிறோம். இந்த வவுச்சர் நம்பர் 2, 3, 4க்கு நம்ம எகேன்ஸ்டா வைக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா வவுச்சர்ஸ்குள்ள போயிட்டு ரிசிப்ட்ன்றது வைக்க போகிறோம். ஸோ ரிசிப்ட்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11/4/2025 கொடுத்துறேன். இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா அக்கௌண்ட்டில் நான் கேஷ்ன்றது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ன்றதை நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த பில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா பெண்டிங் பில் எல்லாமே நமக்கு இங்கே எகென்ஸ்ட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னா என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நம்பர் எல்லாமே பெண்டிங் பில்ஸ் எதுவுமே இங்கே வந்து லிஸ்ட்டில் எடுத்து வர மாட்டேது. ஸோ இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்துடலாம். வவுச்சர்ஸ்குள்ளே போயிடலாம். F8 சேல்ஸ் கொடுத்துடலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ லிஸ்ட் ஆஃப் பில்ஸ் ஃபார் செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து எஸ் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் பேலன்ஸ் ஃபார் ரீச் பில்ஸ்க்கும் நமக்கு வேணும்னா அதை எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வெளியே வந்துக்கலாம். மறுபடியும் வவுச்சர்ஸ்குள்ள போயிடலாம். இப்போ ரிசிப்ட் என்ட்ரி வைக்கலாம். டேட் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் அப்படின்றது கொடுக்கலாம். கேஷோ பேங்க் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எகென்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிக்கும்னா பெண்டிங் பில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட் எடுத்து வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்துருக்கும். ஸோ இது அந்த மாதிரி என்டர் பண்ணி நம்ம அதை எகென்ஸ்ட் பண்ணி சேவ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு பெண்டிங் பில்ஸ் வந்து எகென்ஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு எடுத்து வரலன்னா ஸோ நம்ம இந்த மாதிரி கான்ஃபிக் பண்ணி அது சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேலியில் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.